சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம். நம்மளோட குடும்பம் சிவில் உரிமைகள்ல சமீபத்துல சில ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த புது சட்டங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தான் விரிவா பார்க்க போறோம். உங்க குடும்பத்தோட சட்ட உரிமைகள் கடைசியா எப்ப அப்டேட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பல ரூல்ஸ் இப்போ மாறி இருக்கலாம். அந்த முக்கியமான மாற்றங்கள் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நாம இன்னைக்கு 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல போலி சர்டிபிகேட்டை தடுக்க கொண்டு வந்திருக்கிற புது பாதுகாப்பு. 2வது தத்தெடுக்கிற பெற்றோருக்கு சம உரிமை. 3வது வீட்ல நடக்கிற மரணங்களை பதிவு பண்றதுக்கு ஈஸியான வழி. கடைசியா வாரிசுகளுக்கு வர தபால் பத்தின ஒரு புது ரூல். சரி, முதல்ல போலி சர்டிபிகேட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ரொம்ப நாள் பிரச்சனைக்கு டெக்னாலஜி எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்குதுன்னு பாப்போம். பாருங்க, இந்த பிரச்சனை எவ்ளோ சீரியஸ்னா, பூனே மாதிரியான நகரங்கள்ல அதிகாரிகள் போலீஸ் சர்டிபிகேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்கனவே கொடுத்த ஆயிரக்கணக்கான சர்டிபிகேட்ஸை மறுபடியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு தான் இந்த புது QR கோட் சிஸ்டம். முன்னெல்லாம் பேப்பர் சர்டிபிகேட்டை ஈஸியா போலியா செஞ்சிடலாம். ஆனா இப்போ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணா போதும், 2 செகண்ட்ல அது ஒரிஜினலா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது நிஜமாவே ஒரு பெரிய செக்யூரிட்டி அப்டேட். அடுத்து குடும்ப உரிமை சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். குழந்தைங்களை தத்தெடுக்கிற பெத்தவங்களுக்கு சம உரிமை கொடுக்கறதுல சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, தத்தெடுக்கிற அம்மாக்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கிறதுல கொஞ்சம் பாகுபாடான ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த பெரிய அநியாயத்தை தான் சுப்ரீம் கோர்ட் இப்போ சரி பண்ணிருக்கு. இந்த தீர்ப்போட முக்கியமான பாயிண்டே இதுதான். தத்தெடுத்த குழந்தையோட வயசு எதுவா வேணா இருக்கலாம், ஆனா தத்தெடுக்கிற தாய்மார்களுக்கு இனிமே கட்டாயமா 12 வாரம் மெட்டர்னிட்டி லீவ் உண்டு. ஆமா, 12 வாரங்கள். கோர்ட்டோட வாதம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. முன்னெல்லாம் 3 மாசத்துக்கு குறைவான குழந்தைய தத்தெடுத்தா மட்டும்தான் இந்த லீவ் கிடைக்கும்னு ஒரு ரூல் இருந்துச்சு. அந்த ரூல் பாகுபாடு நிறைஞ்சது, நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி கோர்ட் அது தூக்கிருச்சு. அது மட்டும் இல்ல, தத்தெடுக்கிற அப்பாக்களுக்கும் லீவ் கொடுக்கறதுக்கு ஒரு தனி ரூல் கொண்டு வாங்க, அப்பாவோட பங்கையும் அங்கீகரிக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ணிருக்கு. அடுத்ததா நாம பார்க்க போறது, ஒரு குடும்பத்தோட கஷ்டமான நேரத்துல ஒரு சட்ட நடைமுறைய எளிதாக்குறதுக்காக தமிழ்நாட்டுல கொண்டு வந்த ஒரு முக்கியமான மாற்றம். அதாவது வீட்ல ஏற்படுற மரணங்களை பதிவு பண்றத பத்தி தான். முன்னெல்லாம் இதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சுங்க. ஒருத்தர் வயசாகி வீட்லயே இயற்கையா இறந்துட்டா டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு டாக்டர் கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கணும். இது நிறைய குடும்பங்களுக்கு பெரிய அலைச்சலா இருந்துச்சு. ஆனா இப்போ திருத்தின புது சட்டத்தினால இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு. தேவையில்லாத அலைச்சலை குறைச்சு துக்கத்துல இருக்கிற குடும்பங்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய உதவியா அமைஞ்சிருக்கு. கடைசியா நம்ம பார்க்க போறது வாரிசுகள் சந்திக்கிற ஒரு காமனான பிரச்சனை. அதாவது இறந்து போனவங்க பேருக்கு வர போஸ்ட வாங்குறதுல இருக்கிற சிக்கலை ஹைகோர்ட் எப்படி சரி செஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஆனா அவங்க பேருக்கு வர முக்கியமான லெட்டர்ஸ், பார்சல்ஸ் எல்லாமே திரும்ப போகுது, இல்லைன்னா அதை அழிச்சிடுறாங்க. இதுதான் இவ்ளோ நாள் நிஜமா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமைய மாத்தணும்னு சென்னையில மோகனா ராமசாமிங்கிறவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹைகோர்ட் இதுல தலையிட்டு ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இந்த புது உத்தரவுப்படி இனிமே இறந்து போனவங்க பேருக்கு வர்ற லெட்டர்ஸ், பார்சல்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட சட்டப்பூர்வ வாரிசுகள் உரிமையோட வாங்கிக்கலாம். இதுக்காக போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவங்க ரூல்ஸ மாத்தியே ஆகணும்னு கோர்ட் சொல்லிருச்சு. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த 4 மாற்றங்களும் நம்ம சிவில் சட்டங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. நம்ம நடைமுறைகளை இன்னும் பாதுகாப்பானதாகவும் நியாயமானதாகவும் ரொம்ப பிராக்டிக்கலாவும் மாத்திருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மையும் யோசிக்க வைக்குது இல்லையா? நம்ம சமூகம் மாறிட்டே இருக்கும்போது அடுத்ததா எந்த சட்டத்தையோ இல்ல நடைமுறையோ மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விவரங்களை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.